காணொலி பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? காணொலி பார்க்கக்கூடிய உறவுகள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல தக்காளி செடி வச்சிருக்கோம். அதுக்கு இடுபொருளையும் அதோடைய வளர்ச்சியும் ஊக்குவிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு வளர்ச்சி ஊக்கி கொடுக்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு. பெரிய கருவாடா இருந்தா நல்லா நுணுக்கிக்கிறங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஐர கருவாடு ஏற்கனவே நுணுங்கி போய் தான் இருக்கு. கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து செடியிலிருந்து ஒரு அடி அல்லது 6 அடி தள்ளி வைங்க. சரிங்களா? செடி தூரில் வச்சிங்கன்னா அந்த கருவாடோட எஃபெக்ட்டுக்கு செடி வந்து பட்டு போயிடும், அல்லது வாடி போயிடும், பலன் தராது. ஒரு 6 அடி 1 அடி தள்ளி வச்சோம்னா இது என்ன ஆகும்னா மண்ணா மக்கி மண்ணில் வந்து நுண்ணீருடைய பெருக்கத்தை அதிகமாக்கும். அதன் மூலமா வந்து மண்ணினுடைய வளம் அதிகரிக்கிறதுனால தாவரத்துடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமா இருக்கும். அதை நீங்களே கண்ணார பார்ப்பீங்க, பயன்படுத்தி பாருங்க. கருவாடு வந்து வச்சுட்டு கண்டிப்பா மண்ணை வச்சு மூடி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு பூனையோ நாயோ வந்து அதை சாப்பிட்டு போயிடும். அதனால வந்து கீழே போட்டு மண்ணுக்குள்ள போட்டு மூடிடுங்க. விட்டுட்டு ஒரு மறுநாள் தண்ணி விடுங்க. நல்லா கரைஞ்சி இதாயிரும். பார்த்தீங்கன்னா இது போன்று, அதாவது இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செயற்கை இடுபொருட்களை தவிர்க்கணும். அதாவது யூரியா, பொட்டாசியம், கால்சியம் அது போன்றதை தவிர்த்துட்டு செயற்கை பூச்சி விரட்டிகளை தவிர்க்கணும். அதுக்காண்டி நம்ம இயற்கை விவசாயத்தையே பண்றோம். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இயற்கை விவசாயத்துல தான் கிடைக்குது. அதனால இயற்கை விவசாயத்தை நோக்கி எல்லோரும் பயணிப்போம். பாருங்க, இப்போ நான் காட்டுறேன். ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம இடுபொருள் இருக்கிறதுடைய பலனை நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. பாருங்க வந்துருச்சு. ஆமா, கொஞ்சோண்டு அப்படியே மண் அணைச்சி விட்ருவோம். இப்போ வச்சு அது 15 நாள் வச்சு பாருங்க. இப்போ அப்படியே சுத்தமாக மக்கி போச்சு வருங்க. அதான் களை எடுக்கிறேன். அதுக்குள்ள அந்த கருவாடை இல்லை. சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனல் இது போன்ற கருத்துக்களை பார்க்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. உழவில்லையேல் உலகில்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.